தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து திமுக தொண்டரிடம் அதிமுக வெற்றி பெறும் என்று சவால் விட்டிருந்த அதிமுக தொண்டர் செல்வகுமார் என்பவர் தனது காலில் கத்தியால் கிழித்து தனது வேதனையை வெளிப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகர திரவியபுரம் பகுதியில் வசித்து வருபவர் செல்வகுமார். இவர் அதிமுக தொண்டராக கடந்த 1972 ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கட்சி துவங்கப்பட்டதிலிருந்து அதிமுகவில் கொள்கை பிடிப்புடன் இருந்து வரும் இவர் அதிமுக தொண்டனாகவே இருந்து வருகின்றார். இதுவரை கட்சி பதவிகள் எதுவும் வகிக்காத செல்வகுமார் கட்சிக்காக பல்வேறு தேர்தலில் தொண்டனாக பணிபுரிந்து வந்துள்ளார். அதிமுக மீது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோர் மீதும் மிகுந்த பற்று கொண்டவராக இருந்துள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 10 தொகுதியிலாவது வெற்றி பெறும் என செல்வகுமார் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக தொண்டரிடம் பந்தயம் கட்டி சவால் விட்டுள்ளார். மேலும் அவ்வாறு அதிமுக வெற்றி பெறாவிட்டால் என்னிடம் பணம் கிடையாது, நான் இரத்தத்தை எனது கட்சிக்காக வழங்குகின்றேன் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததை முன்னிட்டு திமுக தொண்டரிடம் கட்டிய பந்தயத்தை நிறைவேற்றும் வகையில் தனது குதிங்காலில் 2 இடங்களில் சிறியதாக கத்தியால் கிழித்து இரத்தத்தை எடுத்து காண்பித்து கட்சிக்காக எனது ஒரு சுற்று இரத்தத்தை தருகின்றேன் என கூறியுள்ளார். தூத்துக்குடியில் அதிமுகவிற்காக பந்தயம் கட்டி தொண்டன் ஒருவர் இரத்தத்தை கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டன் ரசிகனாக இருந்து எம்ஜிஆருக்கா 72 கட்சியில் இருக்கேன். எந்த பொறுப்பும் கிடையாது, தொண்டன் தான். எம்ஜிஆர் இருக்கவரையும் கட்சி நல்லா ஜெயிச்சுது. இந்த அம்மா காலத்தையும் நல்லா ஜெயித்தோம். எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. எடப்பாடி காலத்தில் 4 வருஷம் அவர் முதலமைச்சர் இருந்தார். 3 எலெக்ஷன் தோற்றோம். திருப்பி எம்பி எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு ஜாலியாக இருந்தோம். அதில் தோல்வி ஆகி போச்சு. கட்சி ஜெயிக்கணும் ஒரு சின்ன ஒரு என்னை மாதிரி திமுக தொண்டன் பந்தயம் கட்டும். அது நம்மகிட்ட பண வசதி கிடையாது. என்ன செய்வாங்கடா, நீங்கள் சீரோ வரேன்னா நான் சீரோ வர மாட்டோம், ஒரு 10 சீட்டாக எதிர்பார்த்தோம் அப்படின்னு. இன்னைக்கு இப்போ சீரோ வந்துட்டு என்ன செய்ய வரேன்னா நான் லேசாக காலை வெட்டுவேன். காலை வெட்டிக்கிறேன். எம்ஜிஆர் காலத்தில் எனக்கு கட்சி நீங்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சி தலைமை இருந்து வர்ற 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் நம்ம ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு நாங்கள் முழுக்க பாடுபடுவோம். எங்களுடைய அதிமுகவுக்கு தொண்டனுக்கு நிம்மதி வேணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.